ஹே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன தி டிக் அப்படிங்கிற இந்த ஒரு த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ஒருத்தன் குழியை தோண்டி எதையோ தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் குழியை தோண்டி தேடிக்கிட்டு இருக்க அவனுக்கு கடைசியில் கிடைக்கும்போது காத்திருந்த அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறத ரொம்பவே ட்விஸ்டாக நமக்கு இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேக் பேக்கை மாட்டிக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ரோனன். இவன் ஜெயிலிருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகி வரான். எதுக்கு ஜெயிலுக்கு போயிருப்பான்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி குடி போதையில் இவனோட காதலியை கொன்னு இருப்பான். அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வரான். அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவன் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். எல்லாமே வந்து செடி புதருமா இருக்கு. அப்படியே கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பால் அடைஞ்சு கிடக்கு. வீட்டுக்குள்ள போன உடனே அவன் செய்யக்கூடிய வேலை, அவன் வீட்டில் வச்சிருந்த எல்லா சரக்கையும் எடுத்து கீழே ஊத்திக்கிட்டு இருக்கான். ரொம்பவே கோவமா இருக்கான். அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி போக மாட்டேங்குது. படுத்து தூங்குறான், நிம்மதியா தூக்கம் வரல. அப்படியே வந்து அடுத்த நாளும் விடியுது. விடிஞ்சா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறான். ஓடி வந்து பார்த்தா யாரோ காரை வந்து நிறுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. காரை வந்து ஓடி வந்து பார்த்தா அந்த காருக்குள்ள யாரும் கிடையாது. சரி, இந்த கேட் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ ஒரு கட்ட மாதிரி இருக்கு, அதை தூக்கி ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய குழிகளை யாரோ தோண்டி வச்சிருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போனாதான் தெரியுது அந்த இடத்துல ஒரு பொண்ணும் ஒரு வயசானவரும் வந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அவங்கள பார்த்து இவன் ஒளிறான். எதுக்காக ஒளிறான் அப்படின்னா இவன் கொன்னாலையா இவனுடைய காதலி, அந்த காதலியோட அப்பாவும் அவளுடைய தங்கச்சியும் தான் அந்த இடத்துல எல்லாமே குழி தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக குழி தோண்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பொண்ணை இவன் சாவடிச்சு இந்த இடத்துல தான் எங்கேயாவது புதைச்சிருக்கணும், அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரு அப்படியே தேடிக்கிட்டு இருக்காரு. இவன் பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். அதிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு ஓடி வந்து ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்கான். சோகமா உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்று பார்க்குறான். அந்த மிக பெரிய நிலப்பரப்புல 15 வருஷமா குழி தோண்டி அவங்க பொண்ணை இவன் எங்க தேடி அதாவது புதைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறத தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா இவன் எப்ப ஜெயிலுக்கு போனானோ அப்ப இருந்து அந்த குழியெல்லாம் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். அப்படியே அவன் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு போலீஸ்காரர் வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கக்கூடிய போலீஸ்காரர் மர்ஃபி. இந்த மர்ஃபி வந்து பாத்தீங்கன்னா இவன் கொன்னான் இல்லையா அவனோட காதலியோட அப்பாவோட ஃப்ரெண்டு, அதாவது காதலியோட அப்பா பேர் வந்து ஷானோட ஃப்ரெண்டு தான் இந்த போலீஸ்காரர். இந்த போலீஸ்காரர் கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வந்திருக்கான், என் பொண்ணை எங்க வந்து புதைச்சு வச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு. அதுக்காக தான் இந்த போலீஸ்காரர் வராரு. வந்துட்டு இவங்கிட்ட கேட்டா நான் அந்த மாதிரி செய்யவே கிடையாது, நான் செய்யாத தப்புக்கு தான் 15 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன், தயவு செஞ்சு எங்கிட்ட கேட்காதீங்க, என்னை நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்ல, ஆனா அந்த போலீஸ்காரர் இவனை நம்ப மாட்டேங்கிறாரு. கண்டிப்பா நீ தான் எங்கேயாவது புதைச்சிருக்கணும், நான் கூடி சீக்கிரம் அதை கண்டும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போறாரு. போனதுக்கு அப்புறமா இவன் அவங்க வீட்டுல எல்லாம் பழைய வீடாச்சு, எல்லாத்தையும் வீட்டெல்லாம் அப்படியே துடைக்கிறான். தொடச்சிட்டு இவன் அப்படியே ஷவர் பண்ணலான்னு சொல்லி குளிக்க வந்தா அந்த தண்ணி வந்து ரொம்பவே அழுக்கு தண்ணியா கொஞ்ச நேரத்தில் வர ஆரம்பிச்சது. அப்படியே அங்கே கோவப்பட்டு அப்படியே அந்த மேலே அப்படியே அவங்க வீட்டுக்கு மேலே போய் பார்க்குறான், பைப்பில் ஏதோ லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லி. ஆமாம், லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பழைய அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ கார் வர சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா அந்த ஷான் இருக்கார் இல்லையா, இவன் கொன்னா இல்லையா அந்த பொண்ணோட அப்பா, அவர் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனுடைய காதலியோட தங்கச்சியை மீட் பண்றதுக்காக. அவளோட பேர் வந்து ரொபர்ட்டா. இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ வரா. அந்த ரொபர்ட்டா என்ன சொல்றா அப்படின்னா, நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி என் அக்காவை கொன்ன ஒரு கொலைகாரன், தயவு செஞ்சு என்கிட்ட பேச வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு அவ கார் எடுத்துட்டு போயிடுறான். கார் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்க அவங்க அப்பா கிட்ட வரா. அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி அவன் வந்திருக்கான் 15 வருஷத்துக்கு அப்புறம், அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி இவர் வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்காரு.
அப்படியே இவன் என்ன பண்ணுறானா ஹீரோ, அங்கே தான் தண்ணி வரல இல்லையா, இங்கே ஒரு கிணறு மாதிரி இருக்கு, அந்த கிணத்துக்குள்ளே வந்து இவன் இறங்கலான்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு ஒரு பேக் மாதிரி இருக்கு, அதை மாட்டிட்டு அந்த கிணத்துக்குள்ளே இறங்குறான். கிணத்துக்குள்ளே இறங்கி பார்த்தா அந்த பைப்பில் நிறைய குப்பை எல்லாமே அடைச்சிருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சுத்தி மாதிரி இருக்கு, அதை வச்சு அந்த இடத்துல மண்வெட்டி மாதிரி இருக்கு, அதை வந்து தோண்டி பார்க்குறான். தோண்டி பார்த்தா தண்ணி வந்துருச்சு. ஸோ தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறுறான். ஆனால் மேலே ஏறினா பாதி வழியிலேயே அந்த கயிறு கட்டாகி கீழேயும் விழுந்துடுறான். மண்டையும் அடிபட்டு ரத்தம் வருது. ஸோ இவன் மேலே ஏற முடியாமல் தவிப்பான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. எப்படியோ ஒரு வழியாக மேலே ஏறி வந்துடுறான். மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல அந்த கயிறு கட்டாகி இருக்கிறத பார்க்குறான். கட்டாகி இருக்கிறத பார்த்த உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த ஷான் இருக்கார் இல்லையா, அவங்க காதலியோட அப்பா, அவர்கிட்ட வேகமாக ஓடி போகிறான். ஓடி போய் இவன் அடிப்பான் அப்படின்னு பார்த்தா அங்கே நின்னுறான். இவனை பார்த்துதான் அந்த ஷானை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறாரு. ஹீரோவை அடிச்சுட்டு எங்கடா என் பொண்ணை புதைச்சி வச்சிருக்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு போட்டோ வச்சிருக்காரு. அதை காட்டி என் பொண்ணை நீ எங்க புதைச்சிருக்க கண்டிப்பா சொல்லுன்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அவனும் திருப்பி ஒரு அடி அடிச்சிடறான். அடிச்சுட்டு நான் உங்கள் பொண்ணை கொல்லவே கிடையாது, எனக்கு தெரியாது உங்கள் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். அப்படியே அவன் போனதுக்கப்புறமா அவனும் போயிட்டு கோவத்தில் போயிட்டு அவன் மண்வெட்டி எடுத்துகிட்டு வரான். மண்வெட்டியை எடுத்துகிட்டு வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, இவர் அடிக்க வரான் அப்படின்னு நினச்சா இவரும் வந்துட்டு அடிக்க வரான்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் அவன் அடிக்கிற மாதிரி வந்துட்டு இவனும் போயிட்டு அவன் காதலியை வந்து தோண்டி தேட ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு பக்கம் தேடுறான், இவனோட காதலியோட அப்பா ஷான் ஒரு பக்கம் தேடுறாரு. அப்போ அந்த ரொபர்ட்டா வரா. அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீ எதுக்கு இங்க வந்து தோண்டிக்கிட்டு இருக்க, எங்களை வந்து நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா, உனக்கு என்ன வேணும் எங்க கிட்ட இருந்து அப்படின்னு கேட்க அவன் அமைதியாவே இருக்கான். அப்படியே இவன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இவன் வந்து நம்மள தோண்டி தேட விட மாட்டான் போலன்னு பேசிட்டு இருக்கா. அவனும் நமக்கு தேடுறானே, ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமே பரவாயில்ல அப்படின்னு வந்து இவன் சொல்ல, இவன் என்ன சொல்லனா, அவன் தானே கொன்னது, அவன் எப்படி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல, ஒருவேளை அவன் கொல்லாம இருந்திருந்தானா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல ஓகேன்னு சொல்லி அந்த அப்பாவும் அவனை வந்து தேட விட்டுறாரு. அங்க கட் பண்ணா இந்த ரொபர்ட்டாங்கிறவ இந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா மர்ஃபி, அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஏன்னா இந்த போலீஸ்காரர் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இல்லையா, இவங்க அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லனா, அவன் அந்த கொலகாரம் வந்திருக்கான் 15 வருஷத்துக்கு அப்புறம், அவன் எங்களை ஏதாவது பண்ணிடுவானா, அவன் அங்கிருந்து போக வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, அது அவனோட வீடுமா, அது அவனோட லேண்டு, அவன் வந்து லீகலா அங்க இருக்கான், லீகலா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவகிட்ட பேசி அனுப்பிச்சிடுறாரு. அப்படியே அடுத்த சீன்ல இவங்க அப்பா இருக்கார் இல்லையா ஷான், இவர் வந்து ஒரு மரம் இருக்கு, செர்ரி மரம், அந்த செர்ரி மரத்துல செர்ரியை வந்து அப்படியே பறிச்சிட்டு இருக்காரு. பறிச்சு ஒரு இடத்துல அப்படியே கீழே வச்சு அந்த செர்ரியை ஒரு பாட்டில் அடைச்சிட்டு சில செர்ரியை எடுத்து கப்பில் ஊற்றி தண்ணி ஊற்றி இவன் இருக்கான் இல்லையா நம்ம ஹீரோ, அவங்ககிட்ட எடுத்துட்டு போயிட்டு இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவனும் வாங்கி குடிக்கிறான். இதை நீ டெய்லி குடிச்சா தான் என் பொண்ணு நீ எங்கே புதைச்ச அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ல இவனும் அதை குடிச்சிட்டு அப்படியே எனக்கு நைட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வெளியே ஏதோ ஒரு சின்ன விலங்கு மாதிரி ஓடுது, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு இடத்துல மர்டரர், நீ கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல வந்து யாரோ பெயிண்டிங்ல எழுதி வச்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே கோவமா வரான். வேகமா ஓடி போய் தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து அந்த எழுத்து மேல ஊத்தி அதை வந்து அழிக்க பார்க்கறான். அது அழிய மாட்டேங்குது. எப்படியோ எதையோ தூக்கிட்டு வந்து பாதி அழிச்சும் அழியாமலும் அங்கேயே கீழே விழுந்து கதறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் விடியுது. காலையில விடிஞ்சா அவன் கையில டீயோட வெளியே வரான். வெளியே வந்தா அந்த ரொபர்ட்டா அப்படிங்கிறவ வரான். நீ அக்காவை என்ன பண்ண அப்படிங்கறத சொல்றியா இல்லையா அப்படிங்கிறது கேட்க அவன் அப்படியே அமைதியா கூனி குறுகி நிற்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ தயவு செஞ்சு சொல்லு, எங்கள் அப்பா 15 வருஷமா தேடுறாரு அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது, அன்னைக்கு நைட் நான் என்ன ஆனேனே தெரியல, நான் ஃபுல்லாக குடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கும் தான் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே போக அப்படியே அவங்க அப்பாவை காட்டுறாங்க. இந்த ஷான் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, அந்த மிகப்பெரிய நிலப்பரப்போட மேப்பை வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல தேடணும் அப்படிங்கிறத வந்து அவர் மார்க் பண்ணி பார்க்குறாரு. மார்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெளியே வராரு, தோண்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எதையோ பார்த்துட்டு வேகமா ஓடி வராரு. என்னத்தை பார்த்துட்டு ஓடி வர்றாருன்னா, நம்ம ஹீரோ அவன் வந்து ஏதோ கொடி மாதிரி நட்டுக்கிட்டு இருக்கான். தோண்டி அவர் வேகமா ஓடி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய கொடி எல்லாமே தூக்கி கீழே போட்டுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ தோன்ற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்கிருந்து அவரு போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா அவன் வந்து தோண்டிக்கிட்டு இருக்கான். அவரும் ஒரு பக்கம் தோண்டிட்டு இருக்காரு. இவனுக்கு தோண்டும் போது ஏதோ கீழே கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு சத்தம் கேட்க அந்த நேரத்துல அந்த ஷான் இருக்கார் இல்லையா, அவர் ஓடி வந்து நகருன்னு சொல்லிட்டு அவர் தோண்டி பார்க்கறாரு. தோண்டி பார்த்தா எலும்பு கூடுகள் கிடைக்குது. அவர் தான், அவரோட மூஞ்சே மாறுது. என்னடா எலும்பு கூடுன்னு பார்த்தா ஒரு ஆட்டோட எலும்பு கூடு கிடைக்குது.
அப்படியே அவர் வந்து அப்படியே பதறி போய் அப்படியே வெளியே வந்து நிற்க நம்ம ஹீரோவும் கண்ணில் கண்ணீர் கலங்கி அப்படியே அவரை பார்க்க, நீ தான் என் பொண்ணை கொன்ன, எங்கேயா போட்டு புதைச்சி வச்சிருக்க சொல்லுடா அப்படின்னு அவர் கதற, எனக்கு தெரியாது, நாங்களும் அவளும் பப்ல இருந்து சண்டை போட்டது உண்மைதான், ஆனால் நான் அவளை எதுவும் பண்ணல, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக மட்டையாயிட்டேன், நான் வந்து குடிச்சதே எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு இவன் சொல்ல, என் பொண்ணோட ஸ்கின் உன் நெகத்துக்கு அடியில் இருந்தது, அப்போ நீ தானே கொன்னுன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு இவன் சொல்கிறான். அப்போ அவரும் போயிடுறாரு. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா இந்த ரொபர்ட்டா அப்படிங்கிறவ காருக்கிட்ட வரான். காருக்கிட்ட வந்து அந்த அவருக்கு சாப்பாடு கொண்டு போனதெல்லாம் காரில் வைக்கும்போது இவன் அந்த மர்டர்னு எழுதிட்டு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல அப்படியே ஏதோ வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். என்ன விளையாடுறான் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா இவன் அந்த இடத்துல பால் வச்சு ஏதோ வந்து அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, அன்னைக்கு நைட்டு நீயும் தானே எங்க கூட அந்த பப்புக்கு வந்த, நீயாவது சொல்லி என்ன நடந்ததுன்னு கேட்டா இவன் ரொம்பவே கோவப்படுறா. ஏன் என்ன வந்து கேட்குற, நீ தான்டா கொலகாரன், நீ வந்து என் அக்காவை கொன்ன கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல அப்படியே போறா. அவன் அங்கேருந்து எங்கே போகிறா அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு செர்ரி மரத்தில் செர்ரி பழம் பறிச்சிருப்பார் இல்லையா, அந்த இடத்துல போய் நின்று அந்த செர்ரி மரத்தையே பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறமா இங்கே இவங்க அப்பா ஷானும் நம்ம ஹீரோவும் வந்து தோண்டி தோண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவன் ரொபர்ட்டோ வரா. அவள் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் தோண்டலான்னு போகிறான். அங்கே எல்லாரும் போய் தோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தோண்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் நம்ம ரொபர்ட்டாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செர்ரி மரத்துக்கிட்ட வராங்க. அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது என் அக்கா ரொம்ப பிடிச்ச ஒரு மரம், இந்த மரம் வந்து எங்கள் அக்காவோட நினைவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஷான் இருக்கார் இல்லையா, அவர் அந்த லேண்ட்லேயே ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கிட்டு அங்கேயே அவர் தங்கி 15 வருஷமாக முழு வேலையாக அவங்க செத்து போன பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்து உள்ளே வரலாமான்னு கேட்க வந்து உட்காருன்னு சொல்கிறாரு. அப்படியே வந்து உட்காரும் போது அந்த ஃபோட்டோவை காட்டி, என் பொண்ணு எங்கடா புதைச்சி வச்சிருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக கேட்க அவன் கூனி குறுகி தலை குமிஞ்சிருக்கான். அப்போ அந்த சரக்கு பாட்டில் எடுத்து வைக்கிறாரு. இந்தா இதையாவது குடிச்சிட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. உடனே வேக வேகமாக வீட்டுக்கு வந்து அவன் வச்சிருந்த பழைய ஒரு சரக்கு பாட்டில பார்க்குறான். எடுத்து கொஞ்சம் அப்படியே குடிக்க அவனுக்கு அந்த பழைய நிகழ்வுகள்லாம் ஞாபகம் வர ரொம்பவே அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து அவனால் முடியல. அவளுக்கு என்னாச்சுங்கிறத மட்டும்தான் அவனுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. அதை மோந்து பார்த்து கொஞ்சம் குடிச்சிட்டு வேக வேகமாக போய் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவன் கையில் ரத்தம் வர அளவுக்கு அந்த எல்லா இடத்துலையும் தோண்டி 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 வெறித்தனமா தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் கை ஃபுல்லா அப்படியே புண்ணாயிடுது. அவனால தண்ணி கூட குடிக்க முடியல. ஸோ பைப்ல வந்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ரொபர்ட்டோ வரான். ஸோ வா, உனக்கு நான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன், உனக்கு நான் கட்டி விட்றேன் வா அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு போறா. அவனும் அவளுடைய வீட்டுக்கு போகிறான். கையில் கட்டும் கட்டி விடுறான். அப்படியே அந்த அவனுடைய காதலி இருந்தா இல்லையா, கொன்னா இல்லையா அந்த காதலியை, அவளுடைய பழைய ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போனால் அவளுடைய ஃபோட்டோ, அவள் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே கண் கலங்கி அழுறான். அங்கிருந்து வேக வேகமாக வந்து அந்த எங்கே அவனை புதைச்சிருப்பான்னு இவனுக்கே தெரியாது அந்த லேண்டில் வந்து நின்று கத்துறான். அவனால் ஒன்றுமே முடியல, ஏன்னா இவனோட காதலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனாலும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. சரின்னு அந்த பப்புக்கே போகலான்னு சொல்லி திரும்பவும் அந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பப்புக்கு வரான். பப்புக்கு வந்துட்டு எதையும் குடிக்காமல் அந்த இடத்துலயே உட்காந்து பழைய நிகழ்வுகள் ஏதாவது ஞாபகம் வருதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். எதுவுமே ஞாபகம் வரல. அப்போ அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா மர்ஃபி, அவர் வராரு. வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இந்த பழைய ஞாபகம் ஏதாவது வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவனும் குடிக்கிறான். குடிச்சா ஒரு பெக்கோட போல அவன் நிறைய குடிக்க இவன் நிறைய குடிச்சு ரொம்பவே போதையாயிடுறான். போதையானதுக்கு அப்புறமா உன்னை நான் வீட்டில் விட்டுறவான்னு சொல்லி அந்த மர்ஃபி என்ன பண்ணுறாருன்னா இவனை கூட்டிட்டு அந்த பப்லேருந்து வெளியே வராரு. இவனை பப்லேருந்து வெளியே கூட்டிட்டு வந்து அங்கே 2 பேரை வச்சு இவனை அடின்னு அடிக்கிறாரு அவரு போலீஸ்காரரு. அடிச்சதுக்கு அப்புறமா இந்த போலீஸ்காரன் இந்த மர்ஃபிங்கிறவன் இவனும் போட்டு அவனை அடிக்கிறான். அடிச்சுட்டு அந்த பொண்ணை இப்படி அநியாயமாக கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து தோண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷான் அப்படிங்கிறவன் வரான். என்ன மூஞ்சில் அடிபட்டிருக்க, என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, போய் தேடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாரும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது இந்த ஷானுக்கு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ அவங்க அக்காவோட ஸ்வெட்டர் அப்படின்றது, அதாவது அவங்க பொண்ணோட ஸ்வெட்டர் அப்படிங்கிறது தெரிய வர இவன் ரொம்பவே கதறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஓடி போய் பார்க்க ஹீரோ தலைமையிலே ஒரு அடி பலார்னு வைக்கிறான். அப்படியே ஹீரோ மயக்கம் போட அப்படியே அவன் ஹீரோவை குழியிலேயே போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மண்ணு போட்டு மூடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வந்து அந்த தோன்றது அதை வந்து இவனோட கழுத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி என்னை சாவடிக்கிறதுக்கு பதிலாக ஒரே அடியாக அடிச்சு என்னை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அப்போதான் இவருக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வருது, இவன் கொன்னிருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அடுத்த சீனில் அங்கே கிடைச்ச அந்த ஒரு ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து இவர் வீட்டில் வச்சிருக்காரு. அப்போ அந்த போலீஸ்காரன் வரான்.
போலீஸ்காரன் வந்து கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இதை நான் வந்துட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு போய் லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் அவன் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போனால் அடுத்த நாள் வந்து காலையில் இந்த ரொபர்ட்டோ அப்படிங்கிறவ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட வீடு ஓப்பன் இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மண்டையில் ரொம்பவே அடிபட்டிருக்கு. அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அவன் இவளை வந்து தொடுறான். தொட்டதுமே என்ன நீ இப்படி தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பேச அப்படியே ரெண்டு பேருக்கும் வந்து ஒன்று மண்ணா ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் திடீர்னு இவன் இந்த ரொபர்ட்டோட கழுத்தில் ஒரு செயினை வந்து இவன் பார்க்குறான். இந்த செயின் வந்து இவளோட அக்கா, அதாவது இவனோட செத்து போனான்னு சொன்னாங்க இல்லையா, அவளுடைய செயின் தான் இவ போட்டிருக்கா. இந்த செயின் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா, என் அம்மா வந்து என் அக்கா செத்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க தான் இந்த செயினை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர்ல வந்து பெட்ல இருக்கும்போது அவங்க தான் வந்து இந்த செயின் எங்கிட்ட கொடுத்தாங்கன்னு அவ சொல்ல உடனே இவனுக்கு மைண்ட் மாறி இவனும் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே திரும்பவும் வந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய இந்த ஜேசிபி அப்புறம் வந்து பெரிய காரு இந்த வேன் எல்லாமே வரதை பார்க்கறான். அப்படி வரும்போது இந்த போலீஸ்காரன் மர்ஃபியும் பின்னாடி வரான். என்னன்னு கேட்டா இவன் அந்த லேப் டெஸ்ட் பண்றதுக்காக அந்த ஒரு ஜாக்கெட் எடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அது அவங்க அக்காவோட ஜாக்கெட் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ஜாக்கெட் கிடைச்ச இடத்துல நாங்கள் போய் தேடி பார்க்க போகிறோம், உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு வந்து இவன் வீடு எல்லா இடத்தையும் தோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ரொபர்ட்டோங்கிறவளும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் ரொம்பவே குற்ற உணர்ச்சி அவளை வந்து காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீனில் இவன் வந்து அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசுகிறான். நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்பவே நன்றின்னு இவன் சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போவா. அப்படி போகும்போது இவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றானா, இத்தனை வருஷமா அவளை தேடினீங்களே கிடைக்கல, தயவு செஞ்சு விட்டுட்டு வாங்கப்பா வீட்டுக்கு அப்படின்னு இவ சொல்ல அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த கான்வர்சேஷனும் முடியுது. அடுத்ததா வந்து நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல எல்லாமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அவங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான் அந்த லேண்ட்ல தானே அந்த ஷான் அப்படிங்கிறவனும் தங்கியிருக்கான். போய் அந்த ஷான் கிட்ட கேட்குறான் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களான்னு சொல்லி. எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அவரும் சொல்றாரு. நான் போய் தேட போறேன் வரீங்களான்னு கேட்டா உன் கூட என்னால் தேட வர முடியாது, நான் தனியாக தேட போய்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல இவனும் அப்படியே தேட போறான். இவன் போய் ஒரு இடத்துல அப்படியே தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருக்க அப்ப ரொபர்ட்டோ வரா. ரொபர்ட்டோ வந்து இவங்ககிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா இவங்க அப்பா கிட்ட தான் வரா. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா அமைதியா உட்காந்துருக்காரு, நான் போய் தேட போறேன்னு சொல்லி போனா இவன் வந்து கையில சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஆனா அவரால் சரக்கு குடிக்க முடியல. இவர் வந்து வேக வேகமா போறாரு. போய் அன்னைக்கு எல்லாமே தோண்டி முடிக்க அன்னைக்கு நைட் இவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோ நெருப்பு எல்லாமே பத்த வச்சுக்கிட்டு வெறித்தனமா அந்த இடத்துல வந்து தேடி பார்த்துட்டு இருக்கான். ரொம்பவும் வெறித்தனமா குழி தோண்டி பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு நைட் அப்படியே நம்ம ஷானை காட்டுறாங்க. அவரால் முடியல, அவர் வச்சிருந்த மேப்பு அவர் வீட்டையே வந்து நாசம் பண்ணி அவரால் இதுக்கப்புறம் முடியாதுங்கிற மாதிரி அப்படியே கீழே படுக்க அன்னைக்கு நைட் நம்ம ஷான் வந்து அந்த பப்புக்கு வரான். இந்த ஷான் இந்த பப்புக்கு வந்ததும் அவனுடைய ஃப்ரெண்டான இந்த போலீஸ்காரன் அங்கே இருக்கான். ஏய் ஷான் எதுக்கு அங்கே வந்திருக்க, நீ தான் உடம்பு முடியாதுன்னு தெரியுது இல்லை, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்க அவன் போதையில் இருக்கான் இந்த ஷான் அப்படிங்கிறவன். ஏன்னா ஃபுல்லாக சரக்கை குடிச்சிருப்பான். அப்படி இந்த போலீஸ்காரங்கிட்டையும் சண்டை வாங்கிட்டு இவன் வந்து ஒரு ஃப்ரெண்டாச்சே அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர இங்கே நம்ம ஹீரோவாக காட்டுறாங்க. அவன் நைட்டு ஃபுல்லாக வெறித்தனமாக தேடி அந்த குழியிலேயே படுத்து தூங்கிடுறான். காலையில் எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சு பார்த்தா தான் காட்டுறாங்க அப்படி எக்கச்சக்கமான குழி அவன் நைட்டு ஃபுல்லாக தோண்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்கே தோண்டி பார்த்ததுக்கு அப்புறமா அவனால் ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அந்த ஷான் இருந்தார் இல்லையா அவருடைய வீட்டுக்கு வந்து அப்படியே அவங்களுடைய அந்த பழைய காதலியோட ஃபோட்டோவை பார்க்குறான். ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த இடத்துல எடுத்து மேலே வைக்கிறான். மேலே வச்சதுக்கு அப்புறமா இங்கே காட்டுறாங்க இந்த போலீஸ்காரன் அந்த ஷான் அப்படிங்கிறவனை அவனுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். அப்படியே இங்கே பார்த்தா இந்த நம்ம ரொபர்ட்டோங்கிறவ அவங்க அப்பா தங்கியிருந்த அந்த ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே வந்து அப்படியே இந்த பொருட்கள் எல்லாமே சேதமாகிறத பார்க்குறான். பார்த்தா வெளியே அந்த போலீஸ்காரன் கார் வருது. காரில் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்கன்னு இவங்க வந்து இவரை கூட்டிகிட்டு வர இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பான்னு சொல்லி கத்திட்டு வர இவங்க அப்பாவும் இவங்க போலீஸ்காரனும் ஏதோ சின்னதாக சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வரான். டேய் நீ தாண்டா அவங்க பொண்ணை சாவடிச்ச, சீக்கிரமாக நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி அவர் சொல்ல உடனே இந்த ரொபர்ட்டோங்கிற வர என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்ல வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரொபர்ட்டோவை நம்ம போலீஸ்காரரை வந்து கூட்டிகிட்டு போக இங்கே ஷானும் நம்ம ஹீரோவும் குழி தோண்டி தேடுறதுக்காக போகிறாங்க. அப்போது தேடுறதுக்காக போகும்போது இந்த ஷான் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து தனியாக கேன்சரில் செத்துட்டா, என் பொண்ணு வந்து செத்ததுக்கு அப்புறமா என் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா அவளுக்கு கேன்சரும் வந்துருச்சு, அவள் கூட நான் இல்லை என் பொண்டாட்டி சாகும்போது அப்படின்னு சொல்ல ஏன் ரொபர்ட்டோ இருந்தேன்னு சொன்னாலே அப்படின்னு சொன்னால் ரொபர்ட்டோவும் அவள் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோக்கு அப்போ தான் வந்து ஒரு ஞாபகம்
வருது. வேக வேகமாக அந்த ஷான் வீட்டுக்கு வரான். வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இவன் வேக வேகமாக அந்த ரொபர்ட்டோவை பார்க்க போகிறான். அந்த ரொபர்ட்டோவை பார்க்க போனால் அந்த ரொபர்ட்டோ கண்டுபிடிச்சிடறா, இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்து இவளோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நின்னா உடனே அந்த போலீஸ்காரன் அந்த வீட்டில் தான் இருக்கான் போல. வந்து ஒரே அடி தான் நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டுறான். அப்படியே கண்ணு திறந்து பார்த்தா அவனை ஒரு இடத்துல கீழே படுக்க வச்சிருக்காங்க. இந்த போலீஸ்காரன் கையில் க்ளவ் எல்லாம் போட்டுட்டு இவனை சுட்டு சாவடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான் போல. அப்படியே இவன் முன்னாடி வந்து கன்னை தூக்கி நிற்க இவளும் அந்த கார் டிக்கே வந்து தூக்கி நிற்கிறான். ஸோ இவன் செத்தானா இதில் கார் டிக்கில் தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் கொல்லலை, ஆனால் யார் கொன்னாங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கான எவிடன்ஸ் என்னுடைய பாக்கெட்டில் இருக்குது, நீங்களே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரரும் அவனுடைய பாக்கெட்டில் எடுத்தா ஒரு ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோவில் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறான். இந்த ஃபோட்டோவில் என்னுடைய காதலி ஒரு நெக்லஸ் வந்து போட்டிருக்கா, அதே செயினை வந்து இவ போட்டிருக்கா ரொபர்ட்டோ அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொல்றா அப்படின்னா, இது என் அம்மா வந்து சாவறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. நீ உன் அம்மா சாவும்போது நீ உன் அம்மா கூட இருந்தேன்னு நீ சொல்ற, ஆனா உன் அப்பா நீ வந்து உன் அம்மா சாவும்போது உங்க அம்மா கூட இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்ல அப்பதான் இந்த போலீஸ்காரனுக்கும் ஒரு ஒரு சந்தேகம் எல்லாம் ஆரம்பிக்குது. அப்போ இவகிட்ட கிராஸ் கொஸ்டின் சொல்லி கேட்கும்போது தான் இவன் என்ன சொல்றானா, நீ என் அக்காவை மட்டும்தான் லவ் பண்ண, என்னை லவ் பண்ணல, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் என் அக்காவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லும்போது தான் நம்ம போலீஸ்காரனுக்கும் தெரியுது, இவன் நம்ம ஹீரோக்கும் வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்கு. நம்ம போலீஸ்காரன் வந்து நம்மளுடைய இந்த ஷான் அப்படிங்கிறவன் வந்து அவனுடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு இத்தனை 15 வருஷமா அவனுடைய வாழ்க்கையும் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கானே, அவளுடைய பொண்ணையும் இவ கொண்டிருக்காளேன்னு சொல்லிட்டு இவன் வந்து இவளுடைய கையில் விலங்கெல்லாம் மாட்டிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் இப்போ இவளை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய அந்த மாமனார் அதாவது ஷான் அப்படிங்கிறவர் ரொம்பவே கஷ்டப்படுவார்னு சொல்லி அவளுடைய விலங்கெல்லாமே அவுத்து விட்டுறான். அவுத்து விட்டு இவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் கோவம் வந்து டக்குன்னு துப்பாக்கி எடுத்து இந்த ரொபர்ட்டோவை சுட்டு கொன்னுடுறான். கொன்னதுக்கு அப்புறமா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த செயினை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க அப்பாவை பார்க்க தான் வரான். ஸோ இந்த ஷான் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கான். திரும்பவும் எங்கே தோன்றது அப்படின்னு தெரியாமல், ஆனால் இப்போ நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே எந்த இடத்துல அவள் புதைச்சி வச்சிருக்கா அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ வந்து பார்க்குறான், ஷான் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக மண்வெட்டி எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு செர்ரி மரம் இருந்தது இல்லையா, அந்த செர்ரி மரத்தை சுற்றி தோண்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த ஷானுங்கிறவன் வேகமாக ஓடி வரான். ஓடி வந்துட்டு ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, இங்கே தான் அவன் பொண்ணை புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருக்க இவன் வந்து விட மாட்டேங்கிறான். இந்த இடம் என் பொண்ணுக்கு பிடிச்ச இடம், இந்த இடத்துலலாம் தோண்டாதா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஏதோ ஒன்று நம்ம ஹீரோ தோண்டி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோ ஷாக்கில் பார்க்க நம்ம ஷானும் ஷாக்கில் பார்க்குறான். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு கை மாதிரி தெரியுது. ஸோ அந்த இடத்துல தான் அவளுடைய தங்கச்சி இவளை கொன்று புதைச்சி வச்சிருக்கா போல. அப்படியே அதை பார்த்து 2 பேரும் கதறாங்க. கதறினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு மண்வெட்டியை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறான். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு த்ரில்லரான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.